மக்களே, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாட்ட நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். மெயினாக அதுக்குன்னா அந்த படிக்கிற விஷயத்துக்கு. எங்கள் அம்மா திட்டுவாங்க, "நீ ஒழுங்கா படி, இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து 10 பாத்திரம் தான் தேய்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் 10th 12th அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி எல்லாத்துலேயும் டிஸ்டிங்ஷன் வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் தான் தேய்ச்சிட்ருக்கேன். இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் மேஜராக பண்ண வேலைன்னா அந்த பாத்திரம் தேய்க்கிறது தான். சரி விடுங்க என் சோக கரையை. இந்த மினி விலாக் என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன். சாட்டர்டே ஃபுல்லாக டிம்கி கொடுத்துட்டேன்னு சொல்லலாம். மார்னிங் எதுவுமே குக் பண்ணலை. லஞ்சுக்கு டைரெக்டாக என் ஹஸ்பண்டை ராகேஷ் குஸ்கா ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அவரும் பண்ணி கொடுத்தாரு. சாட்டர்டே நைட் டின்னர் வெளில சாப்பிட்டாச்சு. சண்டே மார்னிங் ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டும் வெளில சாப்பிட்டுட்டோம். டைம் வந்து ஒரு 11 o'clock மேலே ஆச்சு. இதுக்கு மேலே வேலை செய்யாமல் நம்ம ஓபி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேரும் நம்மளை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டே மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பெப்பர் ரசம் தான். இதோட ரெசிபி ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன்.